ஹாய் மக்களே, நான் உங்கள் ராம்குமார். நிறைய வெளில பார்த்துருப்பீங்க. இது என்னடா புதுசாக இங்கே இப்படி உட்காந்து புரோட்டாலாம் இருக்குது, சால்னா அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு ஃபுட் சேலஞ்சு, ஒரு காமெடியான ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு ஆளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, அந்த ஆடே வந்து அட்ரஸ் கொடுத்து அடுப்பில் உட்காந்துருக்கு. ஸோ அந்த அடுப்பில் உட்காந்துருக்க ஆடை பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் திலீப்பன் அவர்கள். ஸோ சொல்லுங்கள் திலீப்பன், உங்களை பற்றி சொல்லுங்கள். ஹலோ, நான் இப்போ தான் அந்த யூடியூப் சேனலில் சைன் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தரமான சம்பவம் இருக்குது. அதாவது இது வரைக்கும் 2 ஃபேஸை பார்த்துருப்பீங்க. இது வந்து புதுசாக ஒரு 3வது முகரக்கட்டை. இனிமேல் இந்த முகரக்கட்டையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பரோட்டா வந்து எண்ணி பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு. அப்படியே சூடாக இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டாவை பிரிச்சாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் த ஈட்டிங் சேலஞ்ச். சாப்பிடலாமா? சாப்பிட்றலாம். நாங்கள் பார்த்துடலாம். பரோட்டா பிச்சு போட்டுடலாம். எனக்கு பிக்க வேணாம், எதுக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துருவோம். பரோட்டாக்காக அந்த பிச்சு போட்டு சாப்பிட்றதுல தான் இருக்குது. வா, பிக்கவே முடியல. இது அவ்வளோ வந்து சால்னா ஊற்றாமல் சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நான் முதலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சால்னா ஊற்றி ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பைட்டே தரமான பைட்டாக போயிடலாம். சேர்வா வந்து தரமாக இருக்காப்புல, செம்ம ஸ்பைசி. நீ சேர்வாவா? செம்மையாக இருக்காப்புல, செம்ம ஸ்பைசி இருக்குது. அதையே அனாதமே தனியாக வச்சுருக்கீங்க, ஒன்றா வைக்குங்க. மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறீங்களா? நமக்கு ஃபேவரட்டான தண்ணி எடுங்க. பரோட்டாலாம் கெடுதல்வாங்க. அது எந்த அளவுக்கு கெடுதலாக இருக்க போது எனக்கு தெரியல. கேமராமேனுக்கு வேறு எச்சி வருது வாயில். தரமாட்டேன் ப்ரோ. அவனுக்கு எதுவும் தந்துட்டார். தரமான இன்னொரு பைட் போயிடலாம். செம்மையாக இருக்குது ப்ரோ.
இந்த இடத்துல எனக்கு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது. என்ன கம்மி ப்ரோ? ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஓகே. அவன் டாக்டருக்கு போய் டாக்டர் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னா. சரி. அதுக்கு தம்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா அவனுக்கு ரத்தம் நிறைய லாஸ் ஆகி நீ போய் ரத்தம் எடுத்துடுவான்னு சொன்னாரான். ஓகே. அதுக்கு உடனே போய் அவன் போய் வாழை மரத்தில் இருக்க இலையை போய் வெட்டிட்டு இருந்தான். ஏன் தெரியலையே ப்ரோ. ஏன்னா டாக்டர் இலை ரத்தம் கேட்டாரான். ஓஹோ, தரமான காமெடி ப்ரோ. இதெல்லாம் கீமோ காலத்துலேயே புதைச்சாச்சே. ஓட்டர் தோன்றும். ஓ, தரமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். செம்ம காரமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது காரம் செம்ம சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதாவது காரம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த சால்னா ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து மீடியமான இது ஸ்பைஸாக தான் இருக்குது. நான் உங்கள் நல்லது சொல்கிறேன், பொட்டை சாப்பிடாதீங்க. ஏன்னா காலையில் தான் பின் விளைவுகள் தெரியும் எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக காலையில் தான் சொல்ல முடியும். செம்மையாக சொட்டாகுது. இருந்தாலும் இந்த வரப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஈக்குவலில் போயிட்டு இருக்கு. கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் இப்போ 2 தான் வச்சுருக்காரு. செம்மையாக சொட்டாகுது. சாப்பிட வச்சு அளவு பார்க்குறாங்க. பாவம். அவங்களுக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல. ஃபைனலி லாஸ்ட் 2 தான் இருக்குது. பிச்சு போட்டுடலாம். ப்ரோ, உங்களுக்கு ஒரு டிஸ்ட் தெரியுமா? சாப்பிட்டு முடிச்சு ஜெயிக்கிறாட்டா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது தெரியுமா? 10 உக்கி போடணும் தெரியுமா? 10 உக்கியா அப்படின்னு உங்களுக்கு சின்ன பனிஷ்மெண்ட்டாக சொல்லி நினச்சிங்களா? சாப்பிட்டு முடிங்க சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு முடிகிற மாதிரி இருந்தால் நான் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிக்கிற கூட நீங்களே முடிஞ்சிடாதீங்க ப்ரோ. ஃபுட் சேலஞ்ச் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்கன்னு சரி, நல்லா மென்று சாப்பிடுங்க. ஏன்னா மென்று சாப்பிட்டா தான் செரிமானம் ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் செரிமானம் ஆகும். இந்த புரோட்டா சாப்பிட்டு வயிறு சரியில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னா அவங்களாம் டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முழுங்கிடுறாங்க மெல்லாமல். ஃப்ரீ அட்வைஸ், கேட்டால் கேளுங்க, கேட்கலாம் போங்க. சாப்பிட கேஸ் அதிகமாக ஸ்டார்டிங் நல்லா ஸ்பீடாக போய்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. உங்களால் சாப்பிட முடியல.
டைட்டா அந்த எவ்வளோ இங்கே இருந்துச்சு இங்கே இருந்துச்சு எனக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரோ சம்மதிக்காது. ஸ்டார்டிங்கில் பெரிய பேச்சாக பேசிட்டோம், ஆனால் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சின்ன சின்ன இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து சாப்பிட்டு முடித்தேன். ப்ரோ கவனிச்சிங்களா? அவர் கீழே போட்டார் ப்ரோ. சீட்டிங் ப்ரோ, ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதாவது எண்ணி தான் வச்சோம், 2 பரோட்டா கீழே தள்ளிட்டார் அவர். வந்து நம்மள்ட்டே அவர் படத்தை ஓட்டுறாரு. அதாவது நான் தான் முடிக்க போகிறேன். அவர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா கீழே போட்டார் ப்ரோ. 2 இருக்கு ப்ரோ, 2 more 2 இருக்கு, சாப்பிடுங்க, இன்னும் முடியல. இல்லை இது அவரோட பொருட்டா கணக்கு. என்னோட சைடு, அதாவது என்னோட சைடு இதாக இருக்கு, என்னால ஒண்ணுமே இல்லை. இல்லை அவர் போய் சொல்றாரு, லாஸ்ட்ல முடிய போகுது. லாஸ்ட் போயிட்டு ஒரு தரமான பைட்டா போயிடலாம், தரமான பைட்டு, பெரிய பைட்டா போயிடலாம். கடைசியில் இந்த பரோட்டா கேமராமேனுக்கு தான் பொறுமை எடுத்துக்கோ ப்ரோ. ஒத்துக்கோங்க ப்ரோ, தோத்துட்டேன்னு. வேறு வழி இல்லை. நீ பாரு, உன் வாய் எச்சி ஊறுது, அதனால தான் நான் வந்து கேமராமேன் ப்ரோக்கு வந்து வாய் வச்சு அப்படியே எச்சி ஊறி நிற்கிது. அதனால் நான் வந்து உனக்கே தந்துடுறேன், சரியா? இனி வந்து ப்ரோ கண்ணு வச்சுறாங்க கேமராமேன் ப்ரோ, காலைல வேற ஏதாவது ஆயிரம் போகுது. ஃபைனலி சேலஞ்ச் இஸ் ஓவர், பட் சால்னா இஸ் நாட் ஓவர். அது வந்து சால்னா வந்து சாப்பிடல. ஓகே, சாப்பிட்றலாம் ப்ரோ கேட்குற மாதிரி. ஒத்த சொட்டு இல்லாமல் தான். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒன்றுமே இல்லை, தெரிஞ்சிருக்கும். அவர் சால்னாவே அந்த குடி குடிக்கிறாரு. ப்ரோ பாருங்க ப்ரோ, லெட்ஸ் ஃபினிஷ். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இஸ் சேலஞ்ச் இஸ் ஓவர். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக பரோட்டா சேலஞ்சு முடிச்சாச்சு. அதில் வந்து நம்ம ப்ரோ வந்து தோத்துட்டாரு. நான் முன்னாடியே நடுவில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு. என்னென்னா ப்ரோ, உங்கள் டிஷர்ட்டை கழட்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ராக் வாக் போகிறீங்க. ஃப்ராக் வாக் போகிறாரு பாருங்க. தெரியாது. போடா ராகவாக்கு போ. அப்படியே அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ராகவாக்கு டக்குன்னு போடா. அப்படியே இந்த போட்டு விட்டார், ராசா டி பிபி அதை போட்டு விட்டுறா. டக்குன்னு போடா. நான் வந்து எண்ணுவேன். என்ன பின்னாடி இப்போ அங்கேருந்து வரணும். அங்கேருந்து வரணும்டா. போடா அங்கே. பொம்பளை பையன்லாம் பார்க்கும்டா. சரி வா சின்ன பையனை வேற யாரும் இல்லை. சரி வா டக்குன்னு வா. காமலீலா வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க கவிதா பிரவாகம் தொடுத்து தொடுத்து முடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம விசாரணை நடக்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.